இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில தொடர்ந்து ஒரு போர் பதற்ற ஒரு சூழல் நிலவுகிறது. அஃபென்சிவ் டிஃபென்சிவ் என்ற முறையில இதனால் வரை டிஃபெண்ட் பண்ணித்திருந்த இந்திய ராணுவம் தற்போது பாகிஸ்தானை நோக்கி தாக்க தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய ஏவுகணைகள் மூலமாக இந்திய ராணுவம் தொடர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலான இந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த தொடர் போர் பதற்றத்தின் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உயர்மட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தை தற்போது அவசரமாக நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், அதே போன்று சீஃப் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர், அதே போன்று 3 முப்படைகளினுடைய தளபதிகள், இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய இயக்குனர், ராவினுடைய தலைமை இயக்குனர், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அவசர கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இது போன்ற தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய நிலையில இந்த தொடர் தாக்குதல்ல பாகிஸ்தான் வலுவிழந்து போனாலும் மீண்டும் மீண்டும் அப்பாவி மக்களை நோக்கி தாக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ராணுவ தளவாடங்கள், ஏற்கனவே விமானப்படை தளங்கள் முற்றிலுமாக கிட்டத்தட்ட நேற்று இரவு முதல் நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒரு 5 விமானப்படை தளங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய ராணுவ தளங்களை முழுமையாக தகர்க்க வேண்டும். அதன் மட்டுமில்லாமல் ராணுவம் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழிகளை முற்றிலுமாக கண்டறிந்து அழிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு யுக்திகளை இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் தான் இது போன்ற முப்படையினுடைய அதிகாரிகள், முப்படையினுடைய தளபதிகள், இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தகவல் அடிப்படையில தான் கடந்த 7ஆம் தேதி அன்று 9 இடங்கள்ல ஒரு துல்லிய தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருந்தது. எனவே இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ தற்போது மேற்கொண்டு பல்வேறு புதிய தகவல்களை வழங்கி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவுகள், அடுத்த கட்ட ஒரு போர் நடவடிக்கைகள் அதிரடியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு படை தலைவர், புலனாய்வு இயக்குநர்கள் உள்ளிட்டோரும் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்றிருக்கின்றனர். பாதுகாப்பு படை தலைவர், புலனாய்வு இயக்குநர், ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது பாகிஸ்தானுடனான போர் பதட்டம் தற்போது உச்சத்துல இருந்து வர நிலையில முப்படை தளபதிகளோட பிரதமர் மோடி தற்போது நேரில் சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல உள்ள பயங்கரவாத முகாம்கள் கடந்த 7ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை நம்ம படையை தரைமட்டமாக்கிச்சு. இதனால எல்லையை ஒட்டியுள்ள ஜம்மு காஷ்மீர், அதே மாதிரி ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைச்சு பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சுச்சு. அவை அனைத்தையுமே நடுவானில் மறித்து பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்திய நிலையில இரு நாடுகளுக்கு இடையே மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாச்சுங்க. இந்நிலையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனோட முப்படை தளபதிகளோட ஆலோசனை நடத்தினாங்க. எல்லையில நிலவக்கூடிய தற்போதைய நிலைமை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட அனில் சௌஹான் விளக்கி கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கியமான ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனைத் தொடர்ந்து முப்படை தலைவர்களோட தற்போது பிரதமர் மோடி தன்னோட இல்லத்துல தற்போது நேரடி ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்காங்க.
பங்கேற்றிருக்கிறது. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பாகிஸ்தானுடனான இந்தியாவுடைய போர் எந்த அளவுக்கு போகும்? ஏற்கனவே முப்படைகளும் வந்து அவங்க சுயமா முடிவெடுத்திருக்க வந்து பிரதமர் வந்து அனுமதி கொடுத்திருந்த நிலையில தற்போது இந்த ஆலோசனையானது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அது குறித்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் பாகிஸ்தான்ல உள்ள விமான தளங்களை வந்து இந்திய ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில பாகிஸ்தான் அதை முறியடிக்காததுனால அங்க ஏற்கனவே விமானப்படை தளங்கள் வந்து பலத்த சேதம் ஏற்பட்டுச்சு. இதற்கு தகுந்த பதிலடிக்கு இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அந்த கூட்டமானது தற்போது பிரதமர் மோடி தலைமையில நடந்துட்டு இருக்குது. இதன் முடிவுகள்ல இந்தியாவுல வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட அதை எல்லையோர கிராமங்கள் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் எந்தெந்த இடங்கள்ல அதிக அளவுல பாதுகாப்பு படைகளை குவிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரங்கள் எல்லாமே இன்னும் கூடியிருக்கு. அதாவது எந்தெந்த இடங்கள்ல கூட்டம் போறோம், குறைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விவரங்கள் வந்து தெரிய வரும். மேலும் பாகிஸ்தானோட ராணுவ தாக்குதலை வந்து மேற்கொண்டு ராணுவ தாக்குதலில் ஈடுபட்டால் அதை எப்படி சமாளிக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற உள்ளிட்ட உத்திகள் வந்து தற்போது வந்து எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத குறித்து தற்போது விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.